ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி நான் பலாப்பழத்தை வச்சு பாயாசம் பண்ண போகிறேன். அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முதல்ல நான் பலாப்பழத்தை எடுத்திருக்கேன். அதிலிருந்து விதையை எடுத்துக்கிடலாம். விதையை எடுத்தாச்சு. இப்போ பாயாசம் செய்கிறதுக்கு தேவையான பொருள் என்னென்னு பார்க்கலாம். நான் கொஞ்சம் பலாப்பழம் எடுத்திருக்கேன். அதில் கொஞ்சம் எடுத்து குட்டி குட்டி பீஸாக நறுக்கி வச்சுருக்கேன். கொஞ்சம் தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். அரை கப்பு ஜவ்வரிசி எடுத்திருக்கேன். 3/4 கப்பு ஜீனி எடுத்திருக்கேன். கொஞ்சம் முந்திரி திராட்சை எடுத்திருக்கேன். 5 ஏலக்காய் எடுத்திருக்கேன். நெய் எடுத்திருக்கேன். இப்போ முதல்ல ஒரு பாத்திரத்தில் ஜவ்வரிசியை போட்டு நல்லா அலசி எடுத்துக்கிடலாம். 1க்கு 3 தடவை அலசி எடுத்துக்கிடுவோம். அலசி எடுத்தாச்சு. இப்போ தேவையான தண்ணி ஊற்றி நல்லா வேக வச்சு எடுத்துக்கிடலாம். ஒரு மிக்ஸி ஜாரில் நறுக்கி வச்ச தேங்காவை போட்டு இப்போ அரைச்சி எடுத்துக்கிடலாம். அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ இதிலேருந்து பால் எடுத்துக்கிடலாம். 2 தடவை எடுத்து வச்சுருக்கேன் பால். இது ஃபஸ்ட்டு எடுத்தது, இது 2வது தடவை தண்ணி ஊற்றி எடுத்தது. 2 தடவை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அதே மிக்ஸி ஜாரில் எடுத்து வச்ச பலாப்பழத்தை சேர்த்து கொஞ்சம் கொரகொரப்பாக அரைச்சி எடுத்துக்கிடலாம். அரைச்சாச்சு. இதை ஒரு பாத்திரத்தில் மாற்றி வச்சுக்கிறேன். இப்போ அடுப்பில் ஒரு பாத்திரத்தை வச்சு அதில் 3 டீஸ்பூன் நெய் ஊற்றிக்கிறேன். அதில் முந்திரியை போட்டு வறுத்து எடுத்துக்கிடலாம். ஃபஸ்ட்டு அடுத்து காஞ்ச திராட்சையும் வறுத்து எடுத்துக்கிடலாம். இப்போ நறுக்கி வச்ச பலாப்பழத்தையும் சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கிடலாம். வதக்கி எடுத்தாச்சு. இப்போ அதே பாத்திரத்தில் நான் 3 ஸ்பூன் நெய் ஊற்றியிருக்கேன். ஊற்றிட்டு அரைச்சி வச்ச பலாப்பழத்தை சேர்த்து நல்லா வதக்கிக்கிடலாம். நல்லா வதக்கி விட்டுக்கிடலாம். நல்லா வதங்கிருச்சு. இப்போ 2வதாக எடுத்த பாலை ஊற்றிக்கிடலாம். ஊற்றி நல்லா கலந்து விட்டுக்கிடலாம். நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ தேவையான சர்க்கரையை சேர்த்துக்கிடலாம். சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டாச்சு. இப்போ வேக வச்சுருந்த ஜவ்வரிசியும் எடுத்து சேர்த்துக்கிடலாம். இப்போ வதக்கி வச்சுருந்த பலாப்பழத்தையும் சேர்த்துக்கிடுவோம். சேர்த்து விட்டு நல்லா கலந்து விட்டுக்கிடலாம். உங்களுக்கு தண்ணி தேவைன்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி கலந்துக்கங்க. இல்லைன்னா திக்காகவே சாப்பிட்றதுன்னா திக்காகவே சாப்பிட்டுக்கிடலாம். இப்போ ஏலக்காய் தூள் சேர்த்துருக்கேன். முந்திரியும் திராட்சையும் சேர்த்துக்கிடலாம்.
என்கிட்ட சேமியா கொச்சி இருந்துச்சு, நான் அதையும் கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். நீங்கள் விருப்பம் இருந்தால் நீங்கள் சேர்த்துக்கிடலாம், இல்லைன்னா அப்படியே விட்டுறலாம். டேஸ்ட்டுக்கு கொஞ்சோண்டு உப்பு சேர்த்துக்கங்க. இப்போ கொதிச்சு வந்துருச்சு. இது லாஸ்ட்டாக ஃபஸ்ட்டு பால் எடுத்தோம்ல, அதை ஊற்றிக்கிடலாம். நல்லா கொதிச்சு வந்துருச்சு. நம்ம போட்ட சேமியா குச்சியும் நல்லா வெந்து வந்துருச்சு. பலாப்பழ பாயாசம் ரெடி ஆயிடுச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ட்ரீம்ஸ் விலாகை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.